ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வல்லாரை துவையல் அரைக்கலாம். அதுக்கு வல்லாரை வாங்கி மெயின் சுத்தமாக நம்ம வாஷ் பண்ணிக்கணும். ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது. இப்போ சீசன் போல் இருக்குது. டோட்டலி இது 10 ரூபா. இது நம்ம வீட்லேயே நம்ம வளர்க்கலாம். இந்த பார்த்திங்களா, இதில் வேர் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இதில் இருந்ததுன்னா எடுத்து மண்ணில் பக்கெட்டில் வச்சாலே வந்துடும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்தால் வருது, வரலைன்னா போகலாம், விட்டுடலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்படி தான் இருக்கும். இது இப்படி நீளமாக இருக்கும். இது அப்படியே இந்த செடி மேலே இருக்குது. இது இப்போ இதை பிச்சுட்டு இதை அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம நட்டு வைக்கணும். அப்படி வச்சா வரும். நான் வச்சுருக்கேன். ஆனால் நமக்கு ரொம்ப கிடைக்காது. கொஞ்சமாக வச்சா. நிறையா இடம் இருக்கிறவங்க வச்சிங்கன்னா வீட்லேயே இதை வளர்க்கலாம். பக்கெட்டில் வச்சா அந்தளவுக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும். பார்த்திங்களா, இதெல்லாம் வச்சா நல்லாவே வரும். இதெல்லாம் வேறு தான். இது இந்த கணு இதுலேருந்து வருது பார்த்திங்களா. இதெல்லாம் நான் இப்போ வைக்க தான் போகிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த இலையை மட்டும் நம்ம எடுத்துட்டாலே போதும். இந்த இலையை மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணி அதை எடுத்துக்கலாம். இப்போது ஆஞ்சி எடுத்து வச்சுட்டேன். அந்த தண்டெல்லாம் நான் எடுத்திருக்கேன். இது வேண்டாதுன்னு போட்டேன். இதில் வேர் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சரி, நம்ம நட்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ நம்ம துவையல் ரெடி பண்ணலாம். இது நான் உடைச்ச உளுத்தம் பருப்பு. எப்பயும் சொல்கிறது தான், மெஷர்மெண்ட் கிடையாது. ஜாலியாக சமைக்கலாம். நீங்கள் பயப்படாமல். குவான்டிட்டி அதிகமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகமாக பருப்பு போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் போகிறோம், நம்ம 2-3 பேருக்கு தான் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ஒன்று வச்சும் சாப்பிடலாம். அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு சொல்கிறேன். வெளியில் வச்சா ஊசி போயிடும். தேங்காய் போடுவேன் நான். அதனால் மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இந்த அளவுக்கு புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம ஃபேவரைட் கட்டி பெருங்காயம், லேசாக ஒரு 5-6 மிளகு. இந்த சீசனுக்கு மிளகு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது நல்லது. சான்ஸ் கிடைக்குமோ, எதில் போடணுமோ அதை சான்ஸ் கிடைக்கும்போது நம்ம போட்டுக்கலாம். இந்த புளியும் வறுத்து பண்ணுறது நல்லது. பொதுவாகவே புளியை நெருப்பில் லைட்டாக சுட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு ஊற வைக்கிறது ரொம்பவே பெட்டர். கொஞ்சம் இது கோல்டன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். ஆயில் இதுலேருந்து எடுத்துகிட்டு அந்த ஆயில்லையே நம்ம வதக்கிக்கலாம். அந்த வல்லாரை இலையில ரொம்ப ஈஸி தான் இது. போகிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை ஆற வச்சுக்கிறதுக்காக ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ அந்த ஆயிலே போகிறோம். இந்த கீரையை நம்ம வல்லாரை இலைகளை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கும்போது இது குறைவாயிடும் இல்லையா. ஆக்சுவலாக வல்லாரைக்கீரையோட நம்ம புளி சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சுவைக்காக நம்ம புளி சேர்க்கணும். ஃபுல்லாக இதனுடைய மருத்துவ குணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, முன்னோர்கள் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். அதனால் இந்த மருத்துவ குணம் ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு வேணும், மெடிசனுக்காக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா புளியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு புளிப்பு வேணும்னா நீங்கள் வேணால் தக்காளி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படியே சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே பெட்டர். இந்த வல்லாரைக்கீரையோட பயன்களை கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக பார்த்துடலாம். இது ஞாபக சக்திக்கு ரொம்பவே வல்லாரை உதவுறது. குழந்தைங்க அந்த ஸ்கூல் எக்ஸாம் டைம்லலாம் அந்த வல்லாரைக்கீரை நீங்கள் இதை டெய்லியே சாப்பிடலாம். ஒன்றுமே பண்ணாது. அது மாதிரி இந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது நரம்பு சுருட்டல். நரம்பு சுருட்டல்ங்கிறது என்ன, நம்ம பிளட்டு சீராக போகாது. அதனால் கால் வீக்கம், பல பிரச்சனைகள் வரும். அவங்க இதை எடுத்துக்கலாம். நரம்புகளுக்கு நல்லது அப்படிங்கும்போது இதை விட பெஸ்ட்டாக எதில் இருக்குது அப்படின்னா அந்த கண் நரம்பு இருக்கு இல்லையா. கண்ணில் உள்ள நரம்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதான். இந்த ஓசையினால் உங்களுக்கு பேசுகிறது கொஞ்சம் கேட்காது. ஸோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது அடங்கட்டும். இந்த கொஞ்சம் இதில் ஈரம் இருந்தது இல்லையா, அதனால தான் இந்த சவுண்டு.
அப்புறம் வந்து இந்த மன அழுத்தம் படபடப்பாக இருக்கும். சில பேர் எப்பயுமே டென்ஷனாகவே இருப்பாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகிறதோ, இல்லை நேற்றுக்கு நடந்ததே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த படபடப்பெல்லாம் குறையுமா, நார்மல் ஆகிடுவாங்களாம் இந்த வல்லாரையை வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது. அப்புறம் ஒயிட் ஹேருங்கிறது 40க்கு அப்புறம் வர வேண்டியது, முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னா அதையும் இது சரி பண்ணக்கூடியது. நிறைய நன்மைகள் இதில் இருக்குது. அது மாதிரி மலச்சிக்கல், பைல்ஸ் ப்ராப்ளம், இது மாதிரி இதுதான் இல்லாமல் எல்லாத்துக்குமே ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதையுமே நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது தான் அதனுடைய பலன் நமக்கு தெரியும். வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடல் புண் அதையும் ஆற்றக்கூடியது. மெயினாக ஒன்று சொன்னால் எல்லோரும் சாப்பிடுவாங்க, நம்ம சருமத்தை பளபளப்பாக வைக்கக்கூடியது. எப்பயும் நம்ம வந்து யங்காக இருக்கலாம், ஆக்டிவாக இருக்கலாம். யங்காக இருக்கிறத விட நம்ம ஆக்டிவாக இருந்தாலே நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா, யங்காக இருக்கும் அப்படின்னு. யங்காக இருந்து ஆக்டிவாக இருந்தாலே யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிறத கண்டிப்பாக நினைக்கக்கூடாது. இப்படி நினச்சோன்னா நமக்கு வந்து நிறைய வியாதிகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லாருக்குமே பெருமாள் கடவுள் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு நம்பி விட்டுறணும். நம்ம செய்த கர்ம வினைகள் படி தான் நமக்கு நடக்கும், அது யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ நன்மையே செய்யலாம். நன்மை செய்யலைன்னா கூட கெடுதல் செய்யாமல் இருக்கணும், அவ்வளோதான். இது வதங்கினதும் மறக்காமல் உப்பு போட்டுடுறேன். இதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஞாபக சக்தி வரும் இல்லையா, அதனால் இனிமேல் மறக்காது. இது கூட நான் தேங்காய் போட்டுக்கிறேன். நான் சொல்கிறது எல்லாமே மஸ்ட் அப்படிங்கிறது இல்லை, இந்த தேங்காய் மஸ்ட்டுங்கிறது இல்லை. இந்த புளி இப்போது உங்களுக்கு ஃபுல்லாக மருத்துவ குணத்துக்காக நீங்கள் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்துக்காக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா புளியை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. புளிப்பு வேணுங்கிற இடத்துல தக்காளி சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் மட்டும் சேர்த்துக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டாம். அடுத்த தடவையிலேருந்து நானும் இந்த புளியை சேர்க்க மாட்டேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, சீப்பாகவும் கிடைக்கிறது. உங்களுக்கு தேவையா, அதாவது தோசை இட்லிக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அப்படின்னா நீங்கள் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இதில் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ மருத்துவ பயன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, பொதுவாக வந்து இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. பொதுவாக வந்து சில பொருட்கள் வந்து நைட்டில் சாப்பிடக்கூடாது. இஞ்சி, தயிர், கீரை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம், இன்னும் சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து நைட்டில் வந்து சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. அதே மாதிரி கீரை அப்படிங்கும்போது இது வளர கீரை தானே, இதையும் வந்து நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அது கெடுதல் அப்படிங்கிறது கிடையாது, ஜீரணமாகறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். நார் சத்து அதிகமாக இருக்குது, ஜீரணமாகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்ம சாப்பிட்ட உடனே படுத்துருவோம் இல்லையா, அதனால தான் சொல்கிறாங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் 7க்கெல்லாம் சாப்பிட்ருவீங்க அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10க்கு தான் நீங்கள் படுக்க போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடலாம். அதனால் எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணுங்க. சில பொருட்கள் சில பேருக்கு சில ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒத்துக்காது அப்படின்னா அவங்க டாக்டரை கேட்டுட்டு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.